இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் என்னன்னா யூனிட் 3 ஓட அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப் ஃபண்டமெண்டல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல என்ன டாபிக் அப்படினு பாத்தீங்கன்னா salary commission. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக். சோ சாலரியோட ஃபார்மேட் நமக்கு ஒன்னு இருக்கு. அதாவது ஜர்னல் என்ட்ரிஸ் நம்ம போடணும். கமிஷனுக்கு ஒரு ரெண்டு ஃபார்முலா இருக்கு. பிஃபோர் கமிஷன், ஆஃப்டர் கமிஷன் அப்படி சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ ரெண்டுத்துக்கும் அது ஒரு ஜர்னல் நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஜர்னல் பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி ஆல் அப்படிங்கற நோட்டிபிகேஷன் கொடுத்துக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நாம salary commissionோட ஃபார்மேட் தட் மீன் அந்த சாலரியோட ஜர்னல் என்ட்ரி அண்ட் கமிஷனுக்கு என்ன ஜர்னல் அப்படின்றது அந்த ஃபார்மேட்டை பார்த்தலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலரி கமிஷனோட ஜேர்னல் என்ட்ரிஸ் தான். ஸோ சேலரி கமிஷனுக்கு முதல்ல நம்ம பார்ட்னர்ஸ்க்கு வந்து கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா சேலரி கமிஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த கொடுக்கறதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர் சேலரி அக்கௌண்ட் டெபிட், பார்ட்னர் கமிஷன் அக்கௌண்ட் டெபிட், டூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆர் கரண்ட் அக்கௌண்ட். இப்போ பார்ட்னர்ஸ்க்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டில் சேலரி அண்ட் கமிஷன் கம்பெனி கொடுத்துட்டாங்க. இப்போது அந்த டிரான்சாக்ஷனை அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு என்ன ஜேர்னல் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பார்ட்னர்ஸ் சேலரி அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கமிஷன் அக்கௌண்ட். ஸோ இதுதான் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ். இந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் எப்படி நம்ம சம்ஸில் அப்ளை பண்ண போகிறோன்றது வாங்க பார்க்கலாம். ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஈஸியாக நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரிஸை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சம் போட போகிறோம். இப்போ முதல்ல வந்து நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 19 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சம் நம்பர் 19ஓட கொஸ்டின் பார்த்துடலாம். சம் நம்பர் 19, ஜனனி, கமலி அண்ட் லக்ஷ்மி தேர் ஆர் 3 பார்ட்னர்ஸ். அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறாங்க ஆஸ் பர் த பார்ட்னர்ஷிப் டேட்டா. ஸோ இதில் கமலி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கமலிக்கு வந்து ஆஸ் ஏ கம்பெனி வந்து நாங்கள் மந்த்லி சேலரி உங்களுக்கு 10,000 rupees தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெர் மந்த்துக்கு. லக்ஷ்மிக்கு வந்து பெர் இயருக்கு வந்து 40,000 கமிஷனாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஜனனிக்கு வந்து இங்கே எதுவும் சொல்லலை. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஃபார் த கான்ட்ரிபியூஷன் டு த பிஸ்னஸ் ஆஃப் த ஃபோம். ஸோ அந்த கம்பெனி நாங்கள் இதெல்லாம் தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஆர் ரிக்வயர்ட் டு பாஸ் த நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுவீங்கன்னு சொல்லி நம்மளை கேட்குறாங்க. ஸோ என்ன மெத்தடில் போட சொல்லியிருக்காங்கன்னா அஸ்யூமிங் தட் கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங். ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேட்டிருக்காங்க. ஸோ ஜேர்னலில் நம்ம வந்து கேபிட்டல் அக்கௌண்ட் போடணும் அப்படின்னா இங்கே ஃப்ளக்சுவேட்டிங் கேட்டிருக்கணும். இன்கேஸ் ஃபிக்ஸர் கேட்டிருந்தாங்கன்னா ஜேர்னல் நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ எப்படி அப்படின்றத நம்ம ஜேர்னலில் பார்க்கலாம் வாங்க. கொஸ்டின் பார்த்துருப்பீங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ். இது வந்து பப்ளிக்ல நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த சம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ சம் நம்பர் 19ஓட ஆன்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜனனி, கமலி. ஸோ ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸ். யாரான்னு பார்த்தீங்கன்னா ஜனனி அண்ட் கமலி அண்ட் லக்ஷ்மி. ஸோ மூணு பேருமே வந்து பார்ட்னர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மூணு பேர் பார்ட்னர்ஸ்ல யாருக்கு சேலரி கிடைக்குது அண்ட் யாருக்கு வந்து கமிஷன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து கமலிக்கு அப்படின்றவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலரி தான் அவங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மந்த்லி சேலரி தட் மீன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 பர் மந்த். அண்ட் லக்ஷ்மிக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கமிஷன் தட் மீன் என்னது அப்படின்னா கமிஷன் அப்படின்ற ஆன்சர் கிடைக்குது. கமிஷனோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 40,000 per annum. ஸோ இப்போ நம்ம வந்து லக்ஷ்மிக்கு per annum ஒரு வருஷத்துக்கான அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கமலிக்கு வந்து பர் மந்த்துக்கு தான் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ரெண்டு பேருக்குமே பெர் இயருக்கா நம்ம மாற்றிக்கணும். ஸோ மாற்றிக்கணும் அப்படின்னா கமலிக்கு முதல்ல என்ன பண்ணிக்கலாம் 10,000 into 12. ஸோ அப்போ வந்து 1,20,000 நமக்கு என்னது அப்படின்னா கமலியோட சேலரியா நமக்கு கிடைச்சிருது. அண்ட் கமிஷன் வந்து லட்சுமிக்கு ஆல்ரெடி 40,000 per annum அப்படின்னு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பெர் annum அப்படின்றது கொடுத்ததுனால நம்ம வந்து அதுதான் இயர் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். இப்போ ரெண்டு பேருக்கும் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ யூ ஆர் ரிக்வயர்ட் டு பாஸ் த நெசசரி ஜேர்னல் என்ட்ரிஸ். ஸோ ரெண்டு பேருக்குமே வந்து என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. அஸ்யூமிங் தட்ஸ் த கேபிட்டல்ஸ் ஆர் ஃப்ளக்சுவேட்டிங். ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல போடுங்க அப்படின்றாங்க. ஸோ ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னா நமக்கு வந்து கேபிட்டல் அப்படின்ற வேர்டு வரும். இதே இன்கேஸ் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல கேட்டிருந்தாங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ முதல்ல யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலிக்கு ஆன்சர் போடலாம். பர்டிகுலர்ஸ் டெபிட் கிரெடிட். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சேலரிக்கும் கமிஷனுக்கும் என்ன ஜேர்னல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஜேர்னல். ஸோ சேலரி யாருக்கு நம்ம சேலரி கொடுக்குறோம் அப்படின்னா கமலிக்கு கொடுக்குறோம். ஸோ கமலி சேலரி அக்கௌண்ட் டெபிட்.
அடுத்து கமிஷன் யாருக்கு கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மிக்கு. ஸோ லக்ஷ்மி கமிஷன் அக்கவுண்ட் டெபிட் டு நம்ம வந்து இதுல இருந்து கொடுக்குறோம் அப்படின்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் இருந்து கொடுக்குறோம். ஸோ யாரோட பார்ட்னர் கமலி கேபிட்டல் அக்கவுண்ட். இன்கேஸ் இங்க வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் கொடுத்துருந்தாங்க அந்த கேபிட்டல் பதில் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா கரண்ட் அக்கவுண்ட் அப்படின்னு நம்ம எழுதிப்போம். இப்போ அடுத்து வந்து லக்ஷ்மிக்கு கமிஷன் எப்படி கொடுக்குறோம்னா அவருடைய கேபிட்டல் அக்கவுண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, அதனால லக்ஷ்மி கேபிட்டல் அக்கவுண்ட். இப்போ கமலியோட சேலரி டோட்டலா எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 அண்ட் லக்ஷ்மியோட கமிஷன் என்ன பார்த்தீங்கன்னா 40,000 per year. ஸோ இப்போ லக்ஷ்மி அந்த கமலியோட சேலரியை கமலியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கம்பெனி என்ன பண்றாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. எவ்வளவு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா 1,20,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அதே மாதிரி லக்ஷ்மியோட கமிஷனும் லக்ஷ்மியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கமலி அண்ட் லக்ஷ்மியோட சேலரி கமிஷன் ஜர்னல் நம்ம பார்த்தாச்சு. இப்போ இவங்களுடைய ரெண்டு பேருடைய அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அதாவது லாப நட்ட பகிர்வு கணக்குக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ அதோட ட்ரான்ஸ்ஃபர் ஜர்னல் நம்ம பார்த்துடலாம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஜர்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலரி கமிஷன் நமக்கு எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அப்படின்னு நம்ம எழுதிப்போம். அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு கமலி salary account and to Lakshmi commission account. So total நம்ம எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா 1,60,000 நம்ம என்ன பண்றோம் அப்படினா அப்ராப்ரியேஷன் அக்கவுண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரோம். அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படினா கமலியோட 1,20,000 salary and லக்ஷ்மியோட கமிஷன் ஒரு 40,000. ஓகேங்களா? சோ ரொம்ப ஈஸியான சம்ஸ். இது நல்லா உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நம்ம ஒண்ணுல சம் ஈஸியா நம்ம ஜர்னல் பேஸ் மட்டும் நம்ம கரெக்ட்டா படிச்சிட்டு क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படினா சம ஈஸியா நம்ம என்ன பண்ணிரலாம் அப்படினா நம்ம போடலாம். சோ கண்டிப்பா இந்த சம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சம் நம்பர் 20 ஓட சம் என்னது பார்த்துடலாம். Sum number 20, CB Manoj are partners in a firm. CB is to get a commission 20% of net profit before charging any commission. ஸோ சிபி மனோஜ் வந்து பார்ட்னர்ஸாக இருக்காங்க. சிபி என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 20% கமிஷன் கொடுங்க பிஃபோர் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெட் ப்ராஃபிட்டில் யாருக்கும் கமிஷன் கொடுக்கக்கூடாது. கொடுக்காமல் இருக்கிற நெட் ப்ராஃபிட்லேருந்து எனக்கு 20% கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிபி கேட்குறாரு. அண்ட் மனோஜ் ஏசி கெட் கமிஷன் 20% ஆன் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் கமிஷன். இன்கேஸ் நமக்கு நெட் ப்ராஃபிட் இருக்குது, அந்த நெட் ப்ராஃபிட்டில் யாருக்காவது கமிஷன் கொடுக்க வேண்டியது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருங்க. கொடுத்துட்டதுக்கப்புறம் எவ்வளோ நெட் ப்ராஃபிட் இருக்கோ அதுலேருந்து எனக்கு 20% கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் கேட்குறாரு. இப்போ நமக்கு கொஸ்டினில் வந்து நெட் ப்ராஃபிட் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2018 பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன் வாஸ் 60,000. அதாவது எந்த ஒரு கமிஷன் கொடுக்காம இருக்கிற நெட் ப்ராஃபிட் வந்து 60,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது எப்படி நம்ம கேல்குலேஷன் பண்ண போகிறோம், யாருக்கு முதல்ல வந்து கமிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றத சம்மில் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த கமிஷன் ஆஃப் சிபி அண்ட் மனோஜ் அண்ட் ஆல்சோ ஷோ த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ அந்த ப்ராஃபிட் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ சம் நம்பர் 20 ஓட क्वेश्चन பார்த்திருப்பீங்க. சோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஓரளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இன் கேஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத பட்சத்துல நம்ம சம் போடும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சோ சம் நம்பர் 20ல வந்து யாராவது பார்ட்னர்ஸ் அப்படினா மனோஜ் அண்ட் சிபி இவங்க ரெண்டு பேருமே பார்ட்னர்ஸ் இருக்காங்க. சோ இவங்க பார்ட்னர்ஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபி வந்து இஸ் டு கெட் கமிஷன் 20% ஆஃப் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் சார்ஜிங் எனி கமிஷன். சிபின்றவங்க என்ன பண்றாரு அப்படின்னா எனக்கு 20% வந்து எனக்கு கமிஷன் கொடுக்கணும். அந்த கமிஷன் நீங்க யாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி உள்ள நெட் ப்ராஃபிட்ல இருந்து எனக்கு கொடுங்க. அதாவது யாருக்கும் நீங்க கமிஷன் கொடுத்துருக்க கூடாது இருக்கிற நெட் ப்ராஃபிட்ல. அந்த நெட் ப்ராஃபிட்ல இருந்து எனக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சிபி கேட்கிறாரு. மனோஜ் என்ன கேட்கிறாரு அப்படின்னா இருக்கிற நெட் ப்ராஃபிட்ல ஏதாவது நீங்க கமிஷன் கொடுக்க வேண்டியது ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமிஷன் கொடுத்துருங்க. மீதி அதுல இருந்து ஏதாவது நெட் ப்ராஃபிட் இருக்கு, பேலன்ஸ் ஏதாவது அமௌண்ட் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து எனக்கு கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு நமக்கு கேட்கிறாரு. இப்போ அந்த சம் நம்பர் 20 ஓட எக்ஸ்பிளனேஷன் இவ்வளவுதான். சோ அந்த 20 சம் நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி அந்த சம்மோட ஃபார்முலா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். வாங்க சம் நம்பர் 20 அதாவது பிஃபோர் கமிஷன் ஆஃப்டர் கமிஷனோட ஃபார்முலா பார்க்கலாம். சம் போகிறதுக்கு முன்னாடி
இந்த கமிஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பிஃபோர் கமிஷனுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைட் பை 100. அண்ட் நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் கமிஷனுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன் வரணும். இங்கே பிஃபோர் கமிஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே ஆஃப்டர் கமிஷன் போட்டுங்க. இன்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் டிவைட் பை 100 ப்ளஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். இதுதான் வந்து நெட் ப்ராஃபிட்டோட ஆஃப்டர் கமிஷன். இப்போ சம் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நல்லா புரிஞ்சிடும். எப்படி சம் போட போகிறோம், எப்படி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கமிஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்றது வாங்க பார்க்கலாம். ஃபார்முலா பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் போட போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பிஃபோர் கமிஷன் பண்ணணுமா ஆஃப்டர் கமிஷன் பண்ணணுமா அப்படின்றத ஏதாச்சும் நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல என்ன நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கொடுத்துருக்காங்களா ஆஃப்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்துக்கணும். ஸோ நமக்கு கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம முதல்ல வந்து நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கு பிஃபோர் கமிஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா சிபி தான் என்ன பண்ணிருக்காரு, எனக்கு வந்து பிஃபோர் கமிஷன் கொடுக்குன்றாங்க. ஸோ நமக்கு கண்டுபிடிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கமிஷன். ஓகேங்களா? ஸோ கமிஷன் ஈக்குவல் நெட் ப்ராஃபிட் பிஃபோர் கமிஷன் இன்டு percentage of commission divided by 100. ஓகேங்களா? சோ இதுதான் இப்போ நமக்கு net profit before commission என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 60000 rupees வந்து net profit before commission இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. into rate of commission என்ன பாத்தீங்கன்னா CB வந்து 20% கேட்டிருக்காங்க. சோ அப்ப 20 divided by 100. சோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம், இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். சோ 6 2s are 12. சோ எத்தனை பேலன்ஸ் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 30. சோ இப்போ சிபியோட கமிஷன் அப்படினு பாத்தீங்கன்னா 12000 ரூபாய் வந்து சிபிக்கு என்ன பண்ணியாச்சு அப்படினா கமிஷனா கண்டுபிடிச்சு அவருக்கு நம்ம செட்டில்மென்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து யாருக்கு கண்டுபிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மனோஜுக்கு. இப்போ மனோஜ் என்ன கேட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஆஃப்டர் கமிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆஃப்டர் கமிஷன் அப்படினா நீங்க ஏதாவது கமிஷன் கொடுக்க வேண்டியது யாராவது இருந்துச்சு அப்படினா கொடுத்துருங்க, மீதி இருக்கிறதுல இருந்து எனக்கு கமிஷனா கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ நமக்கு இருக்கிறது மொத்த நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 60000. அதுல முதல் சிபிக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படினா 12000 rupees நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படினா கொடுத்துட்டோம். தட் மீன்ஸ் 60000 ல இருந்து minus 12000 நம்ம சிபிக்கு கொடுத்துட்டோம். மீதி இருக்கிற நெட் ப்ராஃபிட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 48000 தான் நம்ம கிட்ட இருக்குது நெட் ப்ராஃபிட். இப்போ நம்ம யாருக்கு கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா மனோஜ். மனோஜோட கமிஷன் இப்போ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன் வரும். நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் கமிஷன் into percentage of commission divided by 100 plus percentage of commission. So இந்த ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு நான் क्वेश्चनல எக்ஸ்பிளைன் பண்ண அந்த ஃபார்மட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். சோ அந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணிருக்கோம். இப்போ நெட் ப்ராஃபிட் நமக்கு எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 48000 தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கு. அதுல இருந்து என்ன பண்ணிருக்காரு மனோஜ் வந்து கேக்குறாரு, அதாவது யாராவது கமிஷன் இருந்துச்சுன்னா கமிஷன் வேல்யூ கொடுத்துருங்க, மீதி இருக்கிறதுல இருந்து எனக்கு கமிஷன் கொடுங்க அப்படின்றாங்க. சோ மீதி இருக்கிற வேல்யூ வந்து 48000 இன்டு அவர் எவ்வளவு கமிஷன் கேக்குறாருன்னா அவரும் 20% தான். 20 divided by 100 plus 20. ஓகேங்களா? சோ இது நம்ம என்ன எடுத்துக்கலாம் 120 ன்னு எடுத்துக்கலாமா? சோ எரேஸ் பண்ணிரா 120 ன்னு எடுத்துக்கலாம். சோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல். 12 வந்து நமக்கு 6 டைம்ஸ்னா 2 வந்து நமக்கு 1 டைம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 48000 divided by 6. 6 1 டைம்னா 48 வந்து நமக்கு 8 டைம்ஸ் வரும். சோ பேலன்ஸ் அந்த 8 அப்படியே போடலாம். எத்தனை ஜீரோ இருக்கு அப்படினா 30 பேலன்ஸ் இருக்கு. சோ நமக்கு வந்து மனோஜோட கமிஷன் இப்போ நமக்கு 8000 அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சோ கண்டிப்பா இந்த சம் ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு சம் கூட இது. ஏன்னா இது நமக்கு 3 மார்க் क्वेश्चन நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அதனால தான் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ கண்டிப்பா மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன் கேஸ் ஸ்கிப் பண்ணி பார்த்திருந்தீங்க அப்படினா முதல்ல இருந்து ரிவைண்ட் பண்ணி ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு சம். அதனால மறக்காம ஃபுல்லா பாருங்க. சோ கண்டிப்பா இந்த ரெண்டு சம்ஸ் நம்ம ஈஸியா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ மறக்காம லைக் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த ஒரு நாள்ல வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.